ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஐஷாஸ் உலகம். அண்ட் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி இந்த வீக் ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் இல்லையா. ஸோ தேர்ஸ்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ரைஸ். அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா பட்டர் சிக்கன். ஸோ இது வந்து ரயன் வந்து நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் பட்டர் சிக்கன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஹெக்டிக்கான வேலை. ஸோ மார்னிங் பட்டர் சிக்கன், பரோட்டா அண்ட் தேங்கி ரைஸ், தட் இஸ் டொமேட்டோ ரைஸ், அப்புறமா பீட்ரூட் ரைஸ், முட்டை பொரித்து அவிச்சு. ஸோ எவ்வளோ ஒர்க்னால் வந்து வார்த்தைகளில் அடங்கவே முடியாது, அவ்வளோ வேலை. உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ இவ்வளவுமே எனக்கு வந்து பண்ணுறதுக்காட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் பி ஹேவிங் ஒன்லி 1 hour and 1.5 hours to finish all these things. ஸோ இதை வந்து நான் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 8 o'clock அவனுக்கு வந்து ஸ்கூல். ஸோ யூஸ்வலி வந்து ஐ வில் ஸ்டார்ட் 6:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த 1.5 hours நான் இது எல்லாத்தையுமே முடிச்சிடணும். ஸோ எனக்குள்ளே ஒரு டைம் வச்சுட்டு நான் யூஸ்வலி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அண்ட் இவங்கெல்லாம் யாருன்னா வெரி ஸ்பெஷல் கிட்ஸ். என்னன்னா என்னோட நாத்தனார் குழந்தை அண்ட் கொழுந்தனார் குழந்தை. ஸோ லாஸ்ட் விலாக்லேயே நான் வந்து இவங்களை போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வந்து லைக் வந்து அவங்க மேலே வந்துடுவாங்க. வந்துட்டு வந்து அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கும் என்ன அப்படின்னா அவங்களோட பேசிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறது, நானும் அவங்களோட குழந்தையாக மாறி அவங்களோட விளையாட ஆரம்பிச்சிருவேன். இன்கேஸ் அவங்க வரலைன்னா கூட நானே கீழே போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வரக்கானோம் மேலே அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் ரொம்ப அழகாக பேசுவாங்க. எனக்கு அவள் பேசுறது ரொம்ப பிடிக்கும். நீங்களே அவள் பேசுகிறத கேளுங்க. ஆக்சுவலி லாஸ்ட் விலாகில் அவள் பேசலை. ஸோ இன்றைக்கி வந்து நான் அவளை பேச வச்சுருக்கேன் பாருங்கள். சரி, அவங்க ரோபோ டீச்சரா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன அடிக்க மாட்டாங்க. அப்புறம் யார் அடிப்பாங்க? நான் படிப்பேன். நீ படிப்பியா? என்ன படிப்ப? நான் ஏபிசிடி படிப்பேன். வேற என்னெல்லாம் தெரியும்? ரோஷனுக்கு என்னது? ரோஷன் கேட்கணுமா? நீ அழகா பேசுறியே, பேசு. ஜாய்ஸா பேசு. அதில் என்ன பண்ண போகிற? விளையாட போறியா? சரி, உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? ஜாய்ஸா பாரு, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? இடியாப்பமும் பாலும் பிடிக்கும். இட்லி சாம்பார் பிடிக்காதா? இட்லி சாம்பார் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? Your car? Is it your car? உன் காரா அது? ஏன் அப்போ ஜாய்ஸா பாவம் இல்லை, அவள் விளையாடட்டும். ஆய் ரோஷன் என்னது? தோசை துட்டா? ஒரே பஞ்சாயத்துங்க இந்த குழந்தைங்களோட. என்னென்னா நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன். அவர் வந்து குட்டாம்மா, நான் வந்து ஜாய்ஸாவை குட்டுன்னு சொல்கிறேன்னா அவனே அவன் துத்துன்னு சொல்லிக்கிறான். அதாவது துத்துனா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ குட் அப்படின்றத அவன் சொல்கிறான். அண்டு இவங்களோட பஞ்சாயத்தையும் நீங்களே கேளுங்க. இவங்களோட என்னால் பஞ்சாயத்து பண்ணவே முடியலை. ரோஷன் குட் பாய், ஏஞ்சி வாங்க. சரி, இப்போ ஜாய்ஸா சொன்னதை கேட்டுக்குவா. ஜாய்ஸா வாடா. ஜாய்ஸா குட் கேர்ள் தானேடா, சொன்னால் கேட்டுக்குவில்ல நீ. ஜாய்ஸா இறங்குங்க. ரோஷன் குட் பை போங்க. அவள் சொன்ன உடனே கேட்டுட்டா பாரு, அவள் குட் கேர்ள் தானே. அப்போ ரோஷன் குட் பாயா இல்லையா? போய் உட்காரு. சரி ஜாய்ஸா, நம்ம அடுத்து உட்காரலாம் சரியா? இங்கே பாரு, சூப்பர், தம்ஸ் அப், வெரி குட். சரி போய் உட்காரு. ஜாய்ஸா இப்போ தானே விட்டு கொடுத்த. இந்த சின்ன வயசில் அவனுக்குள்ள சோதனையை பார்த்தீங்களா, தலையில் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு விளையாடணும். 2 பேரோட பெரிய அக்கப்போராக தான் இருக்குது. ஸோ நான் தான் விளையாடுவேன், நீ தான் விளையாடுவேன்னு. ஆக்சுவலாக இந்த கார் வந்து ரயான் வந்து சின்ன பிள்ளையா இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த ஜாய்ஸாக இருக்கிறா இல்லையா, இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்ப அவங்க தாத்தா வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கிட்டேயும் இப்போ அவர் வளர்ந்துட்டார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து விளையாடுறதுன்னு பார்த்தோன்னா ரோஷன் விளையாடிட்டு இருந்தான்.
ரோஷனுக்கு அப்புறமா தான் இந்த ஜாய்ஸா. ஸோ ஜாய்ஸா இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரயான்றதெல்லாம் வந்து இப்போ வந்து க்ரோன் அப் கிட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை விட்டு கொடுத்துட்டாங்க. நான் கூட இதை அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து அவங்க வந்து இங்கேயே வச்சுருக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி அப்படின்னா கிட்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி, அது என் குழந்தையோ இல்லை என் நாத்தனாரோ இல்லை என் கொழுந்தனார் குழந்தையோ எல்லாமே ஒன்று தான். ஸோ எல்லாமே வந்து ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். ஸோ அவங்களோட சந்தோஷம்தான். ஸோ இறைவன் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னா குழந்தைகள் சிரிப்பில் தான் இருக்கிறான் இல்லையா? ஏழையின் சிரிப்பிலும் இருக்கான், குழந்தையின் சிரிப்பிலும் இருக்கான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இவளுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டனாக இருக்க ஃபுட் எல்லாமே நல்லா சாப்பிடுவாள். காரமே ஆகாதுன்ற மாதிரி. ஸோ வந்து பப்பாயா வந்து கட் பண்ணியிருந்தேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் கொடுக்க ஆக்சுவலாக மற்ற ஐட்டம்ஸ் எதுவுமே பெருசாக சாப்பிடவே மாட்டாள். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லை, இட்ஸ் அ குட் திங் இல்லையா? நல்லா சாப்பிடுவாள் இதெல்லாம். அண்ட் வந்து ரோஷனுக்கும் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். அவன் வந்து ஒரு பீஸ் தான் சாப்பிட்டான். அடுத்த பீஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்பைசி ஃபுட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ குழந்தைங்களோடலாம் விளையாடியாச்சு. அண்ட் வந்து ஈவினிங் டைம்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து ஊற்றுறேன். ஏன் அப்படின்னா வந்து செடிகள் வந்து ரொம்ப இந்த வெயிலுக்கு வந்து தாங்க மாட்டேங்குதுங்க, நல்லா வாடிடுதாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு கிளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வச்ச 2-3 செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ வெயிலுக்கு வந்து செடிகள் வந்து தாங்க மாட்டேங்குது. அதனாலேயே நான் என்ன பண்ணுறதுன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஈவினிங்கில் மழை பெஞ்சு இன்கேஸ் நைட்டில் மழை பெஞ்சுது அப்படின்னா நான் வந்து ஊற்ற மாட்டேனா இருக்கும். இல்லை அப்படின்னா மார்னிங்கும் ஊற்றுவேன், நைட்டும் ஊற்றுவேன். ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் சனி டேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஈவினிங் டைமில் ஊற்றிட்டு அண்ட் அந்த கிளைமேட்டெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட். ஸோ கொஞ்சம் வந்து அந்த சத்தங்கள்லாம் கேட்க வந்து அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும், கேட்கவும் சரி பார்க்கவும் சரி. அண்ட் இங்கேயும் நான் 2 பால்கனி இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் பால்கனி, அந்த மெயின் பால்கனியில் வச்சோம். இது வந்து என்னென்னா கிச்சன் ஒட்டின்னு இருக்க பால்கனி. ஸோ அதுவும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி யூஸ்ஃபுல்லான செடிகள்லாம் நான் வாங்கி வச்சேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நைட்டுக்கு வந்து ஒரு சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது என்ன சட்னி அப்படின்னா சுண்டக்காய் சட்னி. ஆள் பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலுங்க இதில் இருக்க சத்துக்கள் வந்து எதுலேயுமே கிடையாதுன்ற மாதிரி தான். சுண்டக்காய் கசப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கசப்பே இல்லாமல் அரைக்கலாம். எப்படி அப்படின்னா அதை வந்து ஒரு உரல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நல்லா குத்தி அந்த கொஞ்சம் நசுங்கின அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி உரல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நல்லா வந்து ஒரு 2-3 தடவை குத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்க விதைகள் வந்து நம்ம வறுபடுறப்ப வந்து வெடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை ஒன்றும் பாதியமாக இது மாதிரி நொறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வறுத்துட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க கசப்பெல்லாம் போயிடும். ஸோ வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து எல்லாமே 2 ஸ்பூன் அளவில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் தனியா, முழு தனியா எல்லாம் போட்டுட்டு ஒரு பத்த தேங்காய், ஒரு கைக்குழி தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் அண்ட் 2 பச்சை மிளகா, ஒரு குட்டி சைஸில் வந்து புளி போட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நீங்கள் வந்து இதை நல்லா ஃபஸ்ட்டு இதை ஆற வச்சுருங்க. வறுபட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு குட்டி சைஸ் வந்து புளி அண்ட் வந்து சால்ட்டும் போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கோங்க. ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து டிர் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் டிர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இது சுண்டக்காய் சட்னினே தெரியாத மாதிரி ஒரு சட்னி இது. அண்ட் அதை விட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்ப ஜாஸ்தி. ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா இதை விட டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக சமைக்கவே முடியாது.